சாப்டர் 5 அப்படின்றது வந்து 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்கிறது. இரு பரிமாண பகுமுறை வடிவியல் அப்படின்னு அர்த்தம். 2 டைமென்ஷனல் அப்படின்றது தமிழில் 2 5 மார்க் கேட்பாங்க, பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ சரியா. ஃபஸ்ட் எக்ஸசைஸில் வந்து சர்க்கிளை பற்றி படிப்பாங்க, வட்டத்தை பற்றி. ரெண்டாவது வந்து அடுத்தடுத்து போகையில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. பேரபுலான்னு சொல்லுவாங்க. ஏய் கவனிச்சிக்க சொல்கிறத. பேரபுலா அப்படின்றது வந்து தமிழில் பரவளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எலிப்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. எலிப்ஸ் அப்படின்னா நீள்வட்டம் அப்படின்றது. நீள்வட்டம் அப்படின்றது. மூணாவது வந்து ஹைப்பர்போலான்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்கடா. அதிபரவளையம் அப்படின்றது. அதிபரவளையம் அப்படின்றது. நாலாவது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. அது இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்கிறேன். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்றது வந்து செவ்வக அதிபரவளையம். செவ்வக அதிபரவளையம். இந்த 3 தான் நம்மளுக்கு இருக்கு. இந்த 3க்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. நாளைக்குமே சேர்த்து சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அப்படின்றதுக்கு ஒன்று இருக்குது. அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்கடா. உனக்கு தெரியும்ல, நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு சொன்னோம்னா ஈக்குவேஷன் சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு சொல்கிறது. நேர்கோட்டின் சமன்பாடு அது உனக்கு நிறையா தெரியும். y = mx + cன்னு சொல்லலாம். நேர்கோட்டின் சமன்பாடு இல்லையா, ax + by + c = 0ன்னு சொல்லலாம். லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம். அதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன். நேரிய சமன்பாடுன்னு சொல்கிறது லீனியர் ஈக்குவேஷன். டேய் கவனிச்சுக்க, லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது. we know that அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும் அப்படின்னா, நேர்கோட்டின் சமன்பாடு y = mx + cன்னு சொல்லலாம், அல்லது ax + by + cன்னு சொல்லலாம். இன்னும் நிறையா இருக்குது. உனக்கு 2 பாயிண்ட் ஃபார்முலா இருக்குது, இன்டர்செப்ட் ஃபார்ம் இருக்குது. இதில் ஸ்ட்ரைட் லைனில் இன்டர்செப்ட் ஃபார்ம்னா 8 துண்டு வடிவம் x/a + y/b = 1. 10th உள்ள சொல்லிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாக 10th உள்ளது நேர்கோட்டின் சமன்பாடுன்றது. இப்போ நீ புதுசாக படிக்க போகிறது தான் மேலே உள்ளது. மேலே உள்ளது அப்படின்னா பேரபுலா 1, எலிப்ஸ் 1, ஹைப்பர்போலா 1, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா 1. இது 1. இதுக்கு நீ மெமரி பண்ணி மைண்டில் வச்சுக்கிறணும். இதுக்கு வந்து y² = 4ax. y² = 4ax. y² = 4ax. பரவளையத்தின் திட்ட சமன்பாடுன்னு தமிழில் அர்த்தம். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா, பரவளையத்தின் திட்ட சமன்பாடு. நெக்ஸ்ட் எலிப்ஸ் அப்படின்றது வந்து நீள்வட்டம். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் x² / a² + y² / b² = 1. எலிப்ஸ். ஹைப்பர்போலா அப்படின்றது அதிபரவளையம். அந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும். x² / a² - y² / b² = 1. செவ்வக அதிபரவளையம் அப்படின்றது உனக்கு இல்லை, இருக்காண்டி சொல்கிறேன். xy = c². xy = c². இது ஃபுல்லாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். பேரபுலா தனித்தனியாக எக்ஸசைஸ் வரும். ஒவ்வொரு எக்ஸசைஸ் ஒன்று படிச்சுட்டே வருவா வரிசையாக. மொத்தம் வந்து 5 எக்ஸசைஸ் என்னமோ இருக்கும் பாரு. 5.5 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு இருக்கு. கவனி, இங்கே பாரு 5.5 வரை வரும். இங்கே கவனி அஜிதா, கவனிச்சுங்கடா. டேய் 5.1ன்றது டேய் கவனிச்சுட்டேன். 5 எக்ஸசைஸ் கரெக்டாக சொல்கிறத கவனிச்சுக்கோ. 5.1ன்றது சர்க்கிளை பற்றி பேசுகிறது.
வட்டத்தை பற்றி பேசுறது. 5.2 பேரபுலா, இந்த கையை காட்டுறதை பார்த்துக்கோ. 5.2 பேரபுலா. 5.3 எக்ஸ் இது எலிப்ஸ் நீள்வட்டம். அடுத்து ஹைப்பர்போலா. கடைசி எல்லாம் சேர்ந்து 5.5ல் வேட் ப்ராப்ளமாக மாறிடும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸசைஸ் புரிஞ்சா படிக்கலாம். இதுதான் கணக்கு, வேற ஒன்றும் இல்லை இந்த பாடமே. ஃபஸ்ட்டு ஒன்று சர்க்கிள், அதை நடத்தலைன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது பேரபுலா, எலிப்ஸு, ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா உனக்கு கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு 3 இருக்குது பாரு. பேரபுலா அப்படின்றது பரவளையம், எலிப்ஸுன்றது நீள்வட்டம், ஹைப்பர்போலான்றது அதிபரவளையம். இது 3 எக்ஸசைஸ். 5.2, 5.3, 5.4 அவ்வளோதான். 5.1 வந்து சர்க்கிள், வட்டம், அதை பற்றி படிக்கிறது. 5.5 கடைசியில் உள்ளதை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வேட் ப்ராப்ளம் மாதிரி மாறிடும். அந்த வேட் ப்ராப்ளத்துலேருந்து ஒன்று கேட்பாங்க 5.5லேருந்து. அப்போ அதை தனியாக படிச்சுக்கிறேன், எல்லாமே சேர்ந்து வரும் அதில். அப்போ கணக்கு நடத்தையில் ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஒவ்வொரு விதமாக நடத்துவாங்க, பார்த்துக்கோ. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன்னா பேரபுலா பற்றி ஓப்பன் பண்ண போகிறேன். பேரபுலான்றது செகண்ட் எக்ஸசைஸ்க்கு உள்ளது. பேரபுலா அப்படின்றது பரவளையம் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். பேரபோலா அப்படின்றது பரவளையம் தமிழ்ல சொல்லுவாங்க. அடிப்படை பேசிக் தெரிஞ்சுட்டா கணக்கு ஈஸி தான்டாமா. இதுல உண்மையை தான் சொல்றேன். சரி கவனி. பேரபுலா வந்து நம்ம ஆர்டினரியா வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலான்னு எழுதுறேன். இந்த ஸ்டாண்டர்டு திட்ட சமன்பாடுன்னு சொல்றதுடா. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலான்னு எழுதுறேன்டாமா. அதுக்கு சொல்லையில் y² = 4ax ஒன்றைத்தான் நான் எழுதியிருந்தேன். நான் இருக்கான்னு பாரு. ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோடக்ஷன் எழுதுனேன்ல, இதைத்தான் நான் எழுதியிருந்தேன். ஆனால் 4 விதமான டைப் இருக்கு பேரபுலாக்கு. பேரபுலா தான் உனக்கு நடத்துறேன். இப்போ வேற எதை பற்றியும் பேசலை. பரவளையம் வந்து 4 விதமானது இருக்கு. நான் ஒன்று உன் கண்ணில் காமிச்சிட்டேன். இதுக்கு படம் வந்து ஓப்பன் ரைட் வேர்ட், வலதுபுறம் திறப்புடையது. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலாக்கு. ஒன்றை காமிச்சிட்டேன்னா ஒரு படத்தை காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அடுத்து இன்னொரு 3 படம் காட்ட போறேன். இங்க பாரு, அப்படியே பார்த்துக்கோ பொறுமையா. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு செஞ்சிடுறேன். இந்த இப்படி போட்டுறேன். இப்படி போட்டால் உனக்கு புரியும், அதுக்காண்டி சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இதுல y² இந்த முன்னாடி 4க்கு முன்னாடி 4ன்னா இந்த இருக்கு. 4க்கு முன்னாடி கேப்ல பிளஸ் தானே இருக்கும். அப்போ y² -4ax என்ன அப்படின்னு தெரியும். y² -4ax அப்படின்னா ஓப்பன் லெஃப்ட் வேர்ட், இடதுபுறம் திறப்புடையது. இது ஓப்பன் ரைட் வேர்ட்னா திறந்திருக்க பகுதி எந்த சைடில் இருக்கு தெரியுதா? சோத்தாங்கை சைடில் இருக்கு. அப்போ வலதுபுறம் திறப்புடையன்னு தமிழ்ல சொல்லணும். ஓப்பன் ரைட் வேர்ட், வலதுபுறம் திறப்புடையது. y² -4ax ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, இடதுபுறம் திறப்புடையது. x² = 4ay அப்படின்னா கணக்கு மாறுது பாரு. இங்க x² ஆயிடுச்சு, இங்க y ஆயிடுச்சு. ஓப்பன் அப்வேர்டு மீனிங் மேல்புறம் திறப்புடையது. x² = -4ay அப்படின்னா ஓப்பன் டவுன்வர்ட். எல்லாமே கிராஃப்ல தான் போட்டிருக்கோம். படம் தான் போட்டிருக்கோம். கிராஃப் தான். 10th படிச்ச கிராஃப் தான். நீ 10th இந்த கிராஃப்லாம் போட்டது இல்லையா? இது போட்டிருப்பியே கிராஃப்ல 10th இதெல்லாம் போடுவாங்க. ஓப்பன் அப்வேர்ட்லாம் இருக்குதான் செய்யும். பேரபுலா எல்லாமே பேரபுலா தான். அப்ப இந்த திட்ட சமன்பாடு அப்படின்னா இந்த y² = 4ax தான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், திட்ட சமன்பாடு தமிழ்ல. அது இருக்கும். நீ படத்தை நீ போடணும். எல்லாத்துலயுமே ஈக்குவேஷன் இருக்கும், ரெடி ஆயிரும். ஈக்குவேஷன் ரெடி ஆயிருச்சுன்னா அது என்ன படம் அப்படின்றத நீ தான் டிசைட் பண்ணணும். இதுதான் புத்திசாலித்தனம், புரிஞ்சுக்கிறது. y² வந்துட்டாலே ஒன்று வலதுபுறம் ஓப்பன், இல்லை இடதுபுறம் ஓப்பன். இப்படித்தான்.
ப்ளஸ்னா ரைட் சைடு ஓப்பன், மைனஸ்னா என்னது லெஃப்ட் சைடு ஓப்பன். எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டாலே ஒன்று மேலே அப்வேர்டு இல்லை டவுன்வேர்டு, ரெண்டில் தான் ஒன்று. ப்ளஸ் வந்தால் மேலே, மைனஸ் வந்தால் என்னது கீழே. அப்போ நீ தான் டிசைட் பண்ணணும். இந்த 4மே தெரிஞ்சுட்டா கணக்கு முடிஞ்சிச்சு அந்த எக்ஸசைஸ். இப்போ இங்கே கவனி தம்பி, கவனிச்சுங்கடா. ஒரு படத்தை வச்சு பெருசா போட்டு ஒரு படத்தை வச்சு சொல்ல போறேன். ஒரு படம்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax வச்சு சொல்ல போறேன். என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னா, என் கவனி, இதை சொல்ல போறேன். இதுக்கு படம் வந்து இப்படி இருக்கும், எக்ஸ் ஒய் ஓப்பன் ரைட் வேர்ட், இப்படி அர்த்தம். ஒரு படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு படத்தை நீ பிடிச்சிட்டினா அடுத்தடுத்த படம் நீ சொல்லிடுவ டக்கு டக்கு டக்குன்னு ஃபார்முலாவை. இது ஒரு கிராஃப் சீட்டு. இது ஒரு கிராஃப் சீட்னா 10th படிச்ச கிராஃப் சீட்டு வச்சுக்கோ. எக்ஸ் போட்டிருக்கேன், அந்த ஒய் போட்டிருக்கேன், வேணா இங்கிட்ட நீ போட்டுக்க, எக்ஸ் டேஷ்னு போட்டுக்க, இங்க வேணா நீ போட்டுக்க, ஒய் டேஷ்னு வேணா போட்டுக்க. கிராஃப் சீட் நான் இருக்கான்னு பார்த்துக்க. சென்டர்ல உள்ளது ஆர்ஜின் நான் இருக்கா, 0ன்னு போடுவீங்களடா, அந்த இடத்துக்கு பேர் என்னது ஆர்ஜின். அப்படி சொல்ல முடியல 0ன்றது. இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்ல போறேன். ஒன்று ஒன்றா சொல்ல போறேன்னா கவனிக்கணும். ஒரு 7-8 விதமான ஆப்ஷன் இதுக்குள்ளே இருக்கு. ஒரு 7-8 விதமான ஆப்ஷன் இதுக்குள்ளே இருக்கு. ஓப்பன் ரைட் வேர்டு அப்படின்றது வலதுபுறம் தரப்புடையது. ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனா இந்த சைடு வரும், இடதுபுறம் தரப்புடையது. உன் பேப்பர்லேயே நீ பார்த்துக்க, இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வலதுபுறம், இது இடதுபுறம், இது ரைட்டு, இது லெஃப்ட், மேலே அப்பு, இது டவுனு. 4 விதமான படம் இருக்கு. நம்ம ஒரு படத்துல உள்ள எல்லாத்தையும் சொல்ல போறேன், எந்தெந்த இடத்துல எந்தெந்த பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு பேர் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் வெர்டெக்ஸ், அதுக்கு பேரு வெர்டெக்ஸ், ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு பேரு வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டெக்ஸ்னா வி. வெர்டெக்ஸ் சென்டென்ஸ் எழுதுறோம்ல, வெர்டெக்ஸ் VERTXன்னு எழுதுறது வெர்டெக்ஸ் அப்படின்ட்டு. தமிழ்ல முனை அப்படின்னு சொல்லலாம், உச்சின்னு சொல்ற மாதிரி முனை அப்படின்னு சொல்லலாம். அதுக்காண்டி 3 எழுத முடியாது, வின்னு எழுத முடியும். வெர்டெக்ஸ். ஆர்ஜின் 0,0, இது ஒரு பாயிண்ட். இதே லைன்ல இந்த இடத்துல ஆக்சஸ் மேல ஒரு பாயிண்ட் வச்சா கோஆர்டினேட் எப்படி எழுதுவோம் அப்படின்றது இருக்கு. நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல, இது கிராஃப், இது கிராஃப். எக்ஸ் ஆக்சிஸ் மேலே பாயிண்ட் வச்சிருந்தா அதனுடைய புள்ளி கோஆர்டினேட்னு சொல்றது இந்த மாதிரி எழுதியிருப்போமா, இந்த மாதிரி எழுதியிருப்போமா, இல்லை இந்த மாதிரி எழுதியிருப்போமா, எந்த மாதிரி எழுதியிருப்போம்னு சொல்லி அந்த இடத்துல வர பாயிண்ட். சும்மா ஒரு நம்பர் எழுதி காமிச்சிருக்கேன், ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல வரும். 4,0 தான் இங்கே வரும். இந்த பாயிண்ட்டை குறிங்கன்னு சொன்னா இந்த பாயிண்ட் தான் அதில் வரும். இது எக்ஸில் தானே 4 இருக்கு, எக்ஸில் என்ன 4 அது, அப்போ அந்த சைடு தானே வரும். 4 விதமாக கேட்பேன், அதனால சொல்கிறேன் பார்த்துக்க. ஒரு இதை கரெக்டாக நீ பிடிச்சா தான் 4ஐயும் பதில் சொல்ல முடியும். அதுக்கு பேர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்னு சொல்லுவாங்க. அம்மா இப்போ வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க, அதை பழசுல சொல்கிறேன் எஃப்னு வர பார்த்துக்கோ. எஃப் A,0 4 நம்பர் கொடுத்தோம்ல ஒரு வேல்யூவு, அதை இங்கே கான்ஸ்டன்ட்ல என்ன சொல்லியிருக்கேன், +A தானே போட்டிருக்கேன். கொஞ்சம் இமேஜினேஷனை மாற்று, கற்பனையை மாற்று. அப்படின்னா அடுத்த கணக்கை சொல்கிறேன். ஓப்பன் லெஃப்ட் வேர்டுன்னு வச்சுக்க, இங்கிட்டு வந்துடும். மணிகண்டா கவனி, ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனா இந்த சைடு வந்துடும். ஓப்பன் லெஃப்ட் வேர்டுனா இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்தால் ஃபோக்கஸ் இங்கே வரும், அப்படித்தானே. அதாவது வளைவரைக்கு உட்புறமாக வரும். வளைவரைனா இந்த கர்வுக்கு உள்ளே வரும். அப்போ படம் வந்து இப்படி லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வந்தால் ஃபோக்கஸ் எப்படி பாயிண்ட் எழுதிருமா, அந்த பாயிண்ட்டை இங்கே -A,0 எழுதியிருக்கும். புரியுதான்னு பாரு. நான் திருப்பி சொல்லிட்டேன், புரியலன்னா வேஸ்ட்டு, முடிஞ்சு போச்சு. என்ன தான் கணக்கு எழுதி போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாதா, சும்மா வேடிக்கை தான் பார்ப்பேன், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு படத்தை வச்சு அடுத்த படத்தை சொல்கிறேன். இதே மாதிரி ஓப்பன் அப்வேர்டுன்னு வச்சுக்க, மேலே வந்துடும் படம். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும், இந்த இடத்துல அப்படி பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட் எது மேலே இருக்கு, ஒய் மேலே இருக்கு. எது மேலே இருக்கு, அப்போ ஒய்ல தான் நம்பர் வரணும். எக்ஸ் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ 0,A அப்படின்னு எழுதணும். கரெக்டான்னு பாரு.
0, ஏன் வந்து ஏ பாசிட்டிவ் எழுதுறோம்னா அது என்ன ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவ். சரி, கீழே டவுன்வேர்டு எழுதுறேன்னு வச்சுக்க படம் 0, -a அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது நான் தனித்தனியாக சொல்கிறதா நான் எழுதுவேன், திருப்பி ஒன்றை சொல்லிட்டேன் எல்லாமே. இந்த ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகும், ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகும். அந்த லைனுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் சொல்லுவாங்க. ஒரு லைன் பாஸ் ஆகும் ஃபோக்கஸ் வழியாவே அதுலேயே போகும். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், இஎல்ஆர்னு சொல்லுவாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், இஎல்ஆர். தமிழ்ல வந்து செவ்வகலத்தின் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வகலத்தின் சமன்பாடு, செவ்வகலம் அகலத்தின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இந்த ஏன்றது எக்ஸுக்கு எழுதியிருக்கனா ஒய்க்கு எழுதியிருக்கனா? எக்ஸோட இடத்தை தான் எழுதியிருக்கேன் கோஆர்டினேட்ல. அப்ப இதுக்கு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. புரிஞ்சுக்கிட்டா செஞ்சிடலாம், பார்த்துக்கோ. இதை வச்சு தான் அதை எழுதியிருக்கேன். அப்ப லெஃப்ட் சைடு ஓப்பன் படம் போட்டிருந்தால் ஃபோக்கஸ் வந்து -a,0 எழுதியிருப்பாய். அப்ப அதர் வழியே கோடு போட்டிருந்தோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். அப்ப அதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஏ வரும். அவ்வளவுதான். நான் திருப்பி சொல்லிட்டேன், 4ல் ஏதாவது ஒன்று தான் பரீட்சையில் கேட்பாங்க அப்படின்னு இல்லை. அந்த படத்தை கரெக்டாக டிசைட் பண்ணி அதுக்கு தேவையானதை கரெக்டாக எழுதணும். அதை நீ கற்பனை கொண்டு வந்தால் தான் சொல்ல முடியும், இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நான் உண்மையை தான் சொல்கிறேன். அதே இது ஓப்பன் அப்வேர்டுனா மேலே போயிடும். மேலே போனால் நடுவில் இங்கே பாயிண்ட், ஆக்சஸ் மேலே பாயிண்ட் வச்சிருப்பேன். அந்த பாயிண்ட்டுக்கு கோஆர்டினேட் எப்படி எழுதியிருப்போம்? 0, எழுதியிருப்போம் ஃபோக்கஸ். அது வழியாக கோடு போட்டோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். பாயிண்ட் எழுதுனது 0, எழுதியிருக்கோம். அப்போ ஏன்றது எதுக்கு எழுதியிருக்கோம்னா ஒய்க்கு எழுதியிருக்கோம். அப்போ என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு ஏ. கீழே டவுன்வேர்டு போட்டோம்னா இங்கே எழுதின பாயிண்ட் வச்சுருந்தோம்னா 0, -a. அப்போ அது வழியாக கோடு போட்டிருந்தோம்னா ஒய் ஈக்குவல் டு -a. நான் திருப்பி சொல்லிட்டேன், திருப்பி அதே வார்த்தை தான் சொல்கிறேன். சமி, ஹரிசு, கல்கி புரிஞ்சாதான் செய்ய முடியும். சில நேரங்களில் மணியை திட்டுறான்னா அவன் புரிஞ்சுக்கிடுவான். உங்கள்கிட்ட அவன் அதுக்கு தான் அவனை வந்து யூஸ் பண்ணுற நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன்னு, படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையில்லாத யூஸ் பண்ணுறீங்க, பார்த்துக்குங்க. திருப்பி சொல்லிட்டேன், பார்த்துக்க. அதுக்கு மேலே உன் பிரியம். இந்த ஏ வழியாக போகிறது இங்கே எழுதிட்டு ஃபோக்கஸ் வழியாக போகிறது பேர் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இதே டிஸ்டன்ஸ்லடாமா, இதே டிஸ்டன்ஸில் மறந்துடாத. இங்கிட்டு ஒரு லைன் போகும். இதுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இடின்னு சொல்கிறது. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இயக்குவரையின் சமன்பாடு அப்படின்னு அர்த்தம். இயங்குவரை அல்லது இயக்குவரையின் சமன்பாடு. அது வந்து செவ்வகலத்தின் சமன்பாடு, இது இயக்குவரையின் சமன்பாடு. இது +a எழுதியிருந்தா இந்த இடத்துல என்ன வரும்? -a. அப்போ x ஈக்குவல் டு -a. ஃபோக்கஸ் வழியாக போகிறதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். அதுக்கு ஆப்போசிட்டில் போகிறது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இயக்குவரையின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அது +a, இது -a. அவ்வளோதான். அது x ஈக்குவல்னா இதுவும் x ஈக்குவல் தான். அதே மாதிரி 4 படத்துக்கு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்துக்க. வெர்டெக்ஸ் சொல்லியிருக்கேன், முனை. ஃபோக்கஸ்னா குவியம்னு அர்த்தம். தமிழில் சொல்ல மறந்துட்டேன். ஃபோக்கஸ்னா குவியம், குவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ன்னு சொன்னாலும் சரி, எஃப்னு சொன்னாலும் சரி. எஸ்ன்றது புதுசு புக்கில் இருக்குது, நாங்கள் எஃப் பழசில் உள்ள சொல்கிறேன், அவ்வளோதான். ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் பாஸ் ஆகிறதுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். அதுக்கு இந்த சைடில் ஆப்போசிட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு பேர் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அப்போ பி ஒன்று சொல்லியிருக்கேன், எஃப் ஒன்று சொல்லியிருக்கேன், இஎல்ஆர் ஒன்று சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன? இடி 4 சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஒன்று சொல்லியிருக்கேன், 5. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இந்த இருக்குது. y² ஈக்குவல் என்னது? 4ax. இந்த படமானது எதில் உட்காந்துருக்குன்னா அமைஞ்சிருக்குன்னா இது என்ன ஆக்சஸ்ரா? அப்போ ஆக்சஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். ஆக்சஸ் வந்து என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். சரி, லெஃப்ட் சைடில் படம் போட்டிருந்தாலும் எதில் தான் உட்காந்துருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ்லாம் உட்காந்துருக்கும். அப்வேர்டு டவுன்வேர்டு போட்டோம்னா எதில் உட்காந்துருக்கும்? மறந்துடாது. ஆக்சஸ் கேட்பாங்க. அச்சு அப்படின்னு தமிழில் அர்த்தம். அச்சு அப்படின்னா இது எக்ஸ் அச்சில் படம் போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடில் போட்டாலும் எக்ஸ் அச்சில் தான் வரும். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிறதுல அதான் தெரியும், வேற ஒன்றும் கிடையாது. மேலே போட்டோம்னா அப்வேர்டு, ஒய் வந்து உள்ளே உட்காந்துருக்கும், ஒய் ஆக்சிஸ்.
கீழே போட்டாலும் ஒய் ஆக்சிஸ் தான், ஒய் டேஷ்லாம் கிடையாது, ஒரே ஆக்சிஸ் தான். அது பார்ட்டை பிரிக்கிறது, ப்ளஸ் பார்ட் மைனஸ் பார்ட்டுன்னு. அப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன் பார்த்துக்க. வெர்டெக்ஸு, ஃபோக்கஸு, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், ஆக்சஸ் ஒன்று சொல்லியிருக்கேன், 6 சொல்லியிருக்கேன். இன்னொன்று டைப் அப்படின்னு சேர்த்தோம்னா ஓப்பன் ரைட் வேர்டு 7 சொல்லியிருக்கேன். ஓப்பன் ரைட் வேர்டு 7 சொல்லியிருக்கேன். 8வது லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் சொல்லுவாங்க, எல்எல்ஆர்னு. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4A. இது எல்லாத்துக்குமே ஒன்று தான், இது எல்லாத்துக்குமே ஒன்று தான், கான்ஸ்டண்டா. இது எல்லாத்துக்குமே ஒன்று தான், புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் ஒரு படத்துக்கு உள்ளதை உனக்கு போட்டு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி 4 படத்துக்குமே நம்ம சொல்லணும். 8 இருக்கும் ஒரு இதில். பழைய புக்கில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, புது புக்கில் இருக்கான்னு தெரியல. அதை மெமரைஸ் பண்ண சொல்லுவாங்க சில பேர். சில பேர் சொல்லி கொடுத்துருவாங்க, சில பேர் சொல்லி கொடுத்துருவாங்க, சில பேர் டேபிளை மனப்பாடம் பண்ணுங்கப்பான்னு சொல்லுவாங்க. இந்த டேபிள் இப்படி இருக்கு, இந்த இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. டேய், இது பழைய புக்கில் இப்படி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். பழைய புக்கில் வேற மாதிரி இருக்கும். டேய் கவனிச்சுக்க. சரி கவனி. அந்த டேபிள் கையில் வரைஞ்சி போடுவோம், சரியா? டேய் மொத்தம் 4 டைப்பு தம்பி ராஜா, 4 டைப்பு. இந்த 4 போட்டிருக்கேன், மேலே 1 கீழே 1. இன்னொன்னோட பிரிச்சுக்க. கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்கோ. டாய் 3 4 5 6 7 8 சரியான்னு பாரு. சரி பார்த்துக்கோ. இல்லை, அதை மனப்பாடம் பண்ணாமல் எழுதணும். எழுதிட்டீங்கன்னா நீ இந்த பாடத்தை முடிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்காண்டி சொல்ல வரேன், பார்த்துக்கோ. சரி, கொஞ்சம் கவனி. எழுத வேண்டியிருக்கும், பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்ய. என்ன, இந்த டேபிள் தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும், கணக்கு ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த ஒரு எக்ஸசைஸுக்கு தேவையானது. இப்போ நான் சொன்னதை சேர்த்து செய்ய போகிறேன். டேய் கவனி. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுறேன் தம்பி ராஜா, கவனிச்சுக்க. அவன் பேர் என்ன, கல்கீஸ்வரா, கவனிச்சுக்க. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் தமிழில் வந்து திட்ட சமன்பாடு அப்படின்னு அர்த்தம். 4 சொன்னேன். y² = 4ax, y² = -4ax, y² சாரி x² = 4ay ப்ளஸ் அடுத்து x² = -4ay. மறந்துடாத. இதுக்கு படம் போடுறேன், டயக்ராம். ஓப்பன் ரைட் வேர்ட். இது x, இது y. இது ஓப்பன் லெஃப்ட், இது y, இது x. ஓப்பன் அப்வர்ட், இது x, y. ஓப்பன் டவுன்வர்ட், இது x, y. அடுத்து டைப்னு எழுதுறேன். டைப்னா வகை. என்ன வகை அப்படின்னா சென்டென்ஸ் எழுதணும். ஓப்பன் ரைட் வேர்ட் அப்படின்னு எழுதணும். ஓப்பன் ரைட் வேர்ட், RIGHT, ரைட் வேர்ட் அப்படின்னு எழுதுறேன். இது ஓப்பன் என்னது, லெஃப்ட் வேர்ட். தம்பி வலதுபுறம் திறப்புடையதுன்னு அர்த்தம்டா இங்கிலீஷில். தமிழில் இது இடதுபுறம் திறப்புடையது, லெஃப்ட் வேர்டு. ஓப்பன் அப்வேர்ட், ஓப்பன் அப்வேர்ட். ஓப்பன் டவுன்வேர்ட், ஓப்பன் டவுன்வேர்ட். சரி எழுதிட்டேன் 3. இப்போ வரிசையாக வர போகிறேன். வெர்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். வெர்டெக்ஸ்னா வீன்னு அர்த்தம். வெர்டெக்ஸ் தம்பி ராஜா, சொன்னதை திருப்பி கற்பனை கொண்டு வந்தால் தான் நான் எழுத முடியும். படம் போட்டு திருப்பி இதை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ வெர்டெக்ஸ்ன்றது எந்த இடத்துல வச்சேன், ஆர்ஜினில் வச்சேன். அப்போ எல்லாத்துக்குமே என்ன வந்துடும், எல்லாமே 0,0 தான். எல்லாமே 0,0 தான். இதுதான் வெர்டெக்ஸ்.
நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் எழுதணும். வளைவரைக்கு உட்புறமா வந்துச்சு, கர்வுக்கு வந்து இன்சைடில் வந்துச்சு. அது ரைட் சைடு ஓப்பன்னா இந்த இடத்துல வந்துச்சு. நான் இருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த இடத்துல வந்துச்சு, இந்த இடத்துல வந்துச்சு. அப்போ இது எஃப்னு எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் பக்கத்தில் இருக்கு. அப்போ ஏக்கமா 0 ஃபோக்கஸ். அப்போ இங்கே எழுதையில் ஏக்கமா 0 லெஃப்ட் சைடில் இங்கே வைப்போம். வெரி குட். மைனஸ் ஏக்கமா 0. இது மேலே இங்கே வைப்போம் 0, A. இது 0, வெரி குட். அவ்வளோதான். இப்போ இதை எழுதிட்டோம்னா இந்த ஃபோக்கஸ் சொல்லி ஒரு லைன் பாஸ் ஆகும்னு சொன்னேன். இப்படி சொன்னோம்ல. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், மறந்துடாத. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட், LATUS, ரெக்டம், RECTUM. லேட்டஸ்ட் ரெக்டம்ல தான் ELRன்னு சொல்லுவோம். செவ்வகலத்தின் சமன்பாடு ஷார்ட்டா சொல்றது ELRன்னு எழுதுவோம். நீ பரீட்சை எழுதியல ஓப்பன் பண்ணி எழுதிக்க. ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். சரியா? ரைட். இது எது வழியா பாஸ் ஆகுதுன்னு சொன்னோம்? ஃபோக்கஸ் வழியா. எக்ஸ் வழியா இல்லை, எது வழியா? ஃபோக்கஸ் வழியா, எஃப் வழியா போகுது. இந்த எஃப் வழியா போகுது. அப்ப கொஞ்சம் யோசிச்சுக்க. என்ன யோசிச்சுக்க அப்படின்னா, இது வழியா தான் போகுது. இதான்டா ஃபோக்கஸ். இந்த ஏன்றது எழுதியிருக்கோம். எதுக்கு எழுதியிருக்கோம்? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ஒய் இஸ் ஈக்குவல் டு, இது ஒய் இஸ் ஈக்குவல் டு. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இந்த பாயிண்ட் வச்சு அதை எழுதிடலாம். இந்த பாயிண்ட் வச்சு இதை எழுதிடலாம். அதான் ஈக்குவேஷன் லேட்டஸ்ட் ரெக்டம் பக்கத்தில் எழுதுறது. மாற்றி எழுதிடாத. மாற்றி எழுதுறாது அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸையும் இதையும் போட்டு பசங்க மாற்றி எழுதிடுவாங்க. அதுக்கு தான் உன்ட்ட திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். ஃபோக்கஸ் வழியா, குவியத்தின் வழியா ஒரு லைன் போகுது. அந்த லைனுக்கு பேரு செவ்வகலத்தின் சமன்பாடு. குவியன்றது ஃபோக்கஸ் இங்கிலீஷ்ல. அந்த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்ட்டு அந்த வழியா போறதுக்கு பேரு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ELR, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஃபோக்கஸையும் ELRையும் பக்கத்தில் எழுதிக்க. சரியா சொல்றது? அடுத்துதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோ. இயங்குவரையின் சமன்பாடு அல்லது இயக்குவரையின் சமன்பாடு. உன் புக்கில் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்த்து தந்தாப்பு எழுதிக்க. ED அப்படின்னு சொல்றது. ED அப்படின்றது. திருப்பி சொல்லிட்டேன். இதுக்கு ஆப்போசிட். இது என்ன ஏ? என்ன ஏன்னு கேட்டேன். அப்போ மைனஸ் ஏ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இது என்ன ஏ? மைனஸ் ஏ. அப்போ அங்கே ப்ளஸ் ஏ. இது என்ன ஏ? ப்ளஸ் ஏ. அப்போ அங்கே என்ன வரும்? ஒய் தான் வரும். அதான் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. இது மைனஸ் ஏ இருக்கு, ப்ளஸ் ஏ. அப்போ பக்கத்தில் எழுதிட்டோம்ல, முடிஞ்சு போச்சு. அப்போ எத்தனை எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்க. நான் எத்தனை சொன்னேன் அப்படின்னு பார்த்துக்க. 8 சொன்னேன். 1 2 3 4 5 6 7 இருக்குன்னு ஒன்னே ஒன்று தானே. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் சொல்லி காமனாக சொன்னேன். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம். செவ்வகலத்தின் நீளம் LLR. செவ்வகலத்தின் நீளம் LLR 4A. 4A கான்ஸ்டன்ட் தான் அது. 4A. புரியுதான் பாரு. 4A. வேற எதுவும் தேவையில்லை. ஆட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வெர்டெக்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கு? ஒரு படம் வந்து வெர்டெக்ஸ் ஃபுல்லா 0 இருக்குனால தான் எல்லாமே ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் அந்த மாதிரி எழுதுனேன். சப்போஸ் ஆர்ஜினை விட்டு நகன்றுச்சுன்னா படம், ஆர்ஜினை விட்டு நகலலாம்ல படம் இப்படித்தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன் தள்ளி வராதா? இப்படி வராதா? வரும்ல. இல்லை மேலே வராதா? இப்படி வரும்ல. அப்போ தள்ளி வரும்னா என்ன ஆகும் அப்படின்றத இங்கே கணக்கு. டேய் பார்த்துக்க. இப்போ தம்பி ஆர்ஜின் விட்டா அதுதான் ஆர்ஜினுக்கு உள்ளது. இப்போ ஆர்ஜினை விட்டு வெர்டெக்ஸ் நகழுது இப்படி வச்சுக்கிறோம். அச்சுக்கமாக்கேன்னு சொல்லுவாங்க வெர்டெக்ஸ். இப்போ நான் படத்தை மாற்ற போறேன். இதான் ஈக்குவேஷனை மாற்ற போறேன். நீ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன எழுதுன சொல்றான்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AX எழுதுன. இது எக்ஸ், இது என்னது? இதில் அப்ளை பண்ண போறேன். பக்கத்தில் என்ன இருக்குது? ஒய்க்கு கே போட்டுக்க. ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4AX மைனஸ் ஹெச். என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியுதான்னு பாரு. ஒய் ஸ்கொயர் அப்படி சாதாரணமாக எழுதுனோம்னா ஆர்ஜின் வழியாக பாஸ் ஆகிறது.
வெர்டெக்ஸ் லேஸாக மூவ் பண்ணிட்டோம்னா எக்ஸுக்கு ஒய்க்கு கரெக்டாக சேர்க்கணும். இந்த இதுக்கு அதே மாதிரி எழுதுறேன். ஆனால் இங்கே என்ன வரணும்? -4ax. புரியுதான்னு பார்த்துக்க. இதே மாதிரி அப்போர்ட் டவுன்வர்டுக்கு எழுதுறேன். மாற்றி எழுதிடாத. அப்போர்ட் டவுன்வர்டுக்குன்னா எக்ஸு 4a, இங்கே என்ன வரணும்? ஒய். கரெக்டாக எழுதிக்க. அதே மாதிரி எக்ஸு பொறுமையாக எழுது, -4a ஒய். ஏன்னா மாற்றி எழுதக்கூடாது, அதுக்காண்டி சொல்ல வரேன். ஹோல் ஸ்கொயர். இங்கே ஹச்சுக்கமா கேன்னு எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸுக்கு ஹச்சு தான் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச். மனப்பாடம் பண்ணக்கூடாது. நானே மனப்பாடம் பண்ணலை. இதை வச்சு தான் சொல்கிறேன். ஹச்சுக்கமா கே, அதான் ஆரிஜின், இது தள்ளி போகிறது வெர்டெக்ஸ். அப்போ இது எக்ஸுக்கு சேர்த்துக்கிறேன்னா இது எதுக்கு சேர்த்துக்கிறேன்னு? ஒய்க்கு. அது எங்கனக்குள்ள பார்த்து சேர்க்க தெரியாதா? அவ்வளோதான். இது எக்ஸ் இருக்குது, அதனால ஹச்சு சேர்த்துருக்கேன். இதுலேயும் ஹச்சு சேர்த்துக்கலாம். சரியா சொல்கிறது? அப்போ ஒய் மைனஸ் என்ன வந்துடும்? கே. மாற்றி எழுதுனா தப்புடாமா, அதுக்காண்டி சொல்லுவேன். ஹச்சுக்கமா கேயை இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஹச்சுக்கமா கேயை இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா இது வெர்டெக்ஸ் வந்து மாறுச்சுனா அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதான் பார்த்துக்க. நார்மலாக எழுதுறது எது வழியாக போகிறது? நார்மலாக எழுதுறது எது வழியாக போகிறதுனா ஆர்ஜின் வழியாக போகிறது. அதெல்லாம் உண்மை இல்லை கேட்குற கேள்விகள். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. ஏய், இப்படி கொடுத்துருக்கு. ஃபைண்டு வெர்டெக்ஸ்னு கேள்வி கேட்குறேன். ஃபைண்டு வெர்டெக்ஸ்னு கேள்வி கேட்டால் வி, இதில் ஆப்போசிட்டில் நம்பர் எடுத்து எழுதணும். இதில் 3 வரும், இதில் என்ன வரும்? 2 வரும். ஆனால் இங்கே எழுதையில் எக்ஸ் எழுதி தான் ஒய் எழுதணும். அதுதான் கோஆர்டினேட் ரெஸ்பெக்ட், கரெக்டான மரியாதை. மாற்றி எழுதுனா தப்பு. நீ லவக்கணும் 2,3 எழுதிப்படாத. அதைத்தான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்கே எக்ஸ்கமா ஒய்ன்னு எழுதையில் ஃபஸ்ட்டு 3 வரும், அப்புறம் தான் என்ன வரும்? இப்போ கரெக்டாக ஜாயின் பண்ணி பாரு. அப்படி ஒன்றும் இல்லை கேட்டால் நீ தான் எழுதணும். என்னத்தையாவது கொடுத்து வச்சிருப்பான். ஆப்ஷன் எழுத தெரியாதா? ஆப்ஷன் எழுதவா? அந்த ஆப்ஷன் எழுதுறேன் பாரு. 4 ஆப்ஷன் நானே எழுதுவேன். என்ன எழுதுவேன்? -2, -3 எழுதுவேன். -2 + 3 எழுதுவேன். அடுத்து 2, -3 எழுதுவேன். அப்புறம் 3, 2 எழுதுவேன். ஏன் எழுத முடியாத ஆப்ஷனு? நீ என்னத்தையா எழுதி வச்சுன்னா யார் பதில் சொல்றது? அப்போ ஒன்னோட யோசிக்கணும். அந்த மாதிரி வெர்டெக்ஸ் நகண்டுச்சுன்னா எடுக்கணும், வெளியில் எடுக்கணும். ஆப்போசிட்டில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணி எழுது. கரெக்டாக ஃபிட் பண்ணி எழுதுனா முதல்ல எக்ஸ் இருக்கணும், ரெண்டாவது என்ன இருக்கணும்? அப்படி தான் ஆன்சர் எடுக்கணும். அப்போ இதுதான் ஆப்ஷனு. புரியுதான்னு பார்த்துக்கோ. நீ வாட்ட என்னத்தையா எழுதி வச்சுன்னா மார்க் பண்ண மாட்டேன். அதுக்கு தான் சொல்கிறேன், இதை வெர்டெக்ஸ் நகண்டுச்சுன்னா. புரியுதான்னு பார்த்துக்க. இது எல்லாம் 4 படத்துக்குமே உரியது தான். ஒரு இதை மட்டும் மாடல் சொல்லியிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ நான் உனக்கு கணக்குக்கு வர்றேன். ஃபர்ஸ்ட் டைப் நானாத்தான் காமனாத்தான் செய்ய போகிறேன். உண்மையத்தான் சொல்கிறேன். ஏன்னா புக்கில் இருக்கோ இல்லையோ அடுத்த பிரச்சனை. y² = 20x வச்சுக்கோ. ஏய் தம்பி கமெண்டா, இது ஃபஸ்ட்டு கணக்குன்னு எழுதுறேன். ஃபைண்டு, டேய் பார்த்துக்கோ. ஃபைண்டு எல்லாமே கேட்குற மாதிரி வச்சுக்கிறோமே. எத்தனை 7, 8 இருந்துச்சுலடா, அதை செய்ய போகிறேன். இதுதான் கொஸ்டின். நீ பார்த்தோன்னே பேரபிளாக தான் இது. நம்ம இப்போதைக்கு இதுதான் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது 4 படத்தில் ஏதோ ஒரு படத்துக்கு இந்த கணக்கு மேட்ச் ஆகும். y² வந்துருச்சு. அப்போ ஒன்று ஓப்பன் ரைட் வேர்டாக இருக்கணும், இல்லைன்னா என்ன இருக்கணும்? லெஃப்ட் வேர்டாக இருக்கணும். கீழே 2 தேவையில்லை. எது 2? டவுனும் அப்பும் தேவையில்லை. அப்போ y² ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு யோசிக்கணும். இங்கனக்குள்ள என்ன இருக்கு பாரு. அப்போ இதுக்கு மேட்சாக நான் எழுதையில் y² = 4ax எழுதலாமான்னு பாரு. இதுதான் முக்கியம். இப்படி ஃபிட் பண்ணிட்டு டக்குன்னு புத்திசாலி பைய படத்தை போட்டுறணும். தபார்னு எக்ஸு ஒய். இதுதான் y² = 4ax. இதுதான் என்னது? வெர்டெக்ஸ் 0,0. இதுதான் என்ன சொன்னேன்? ஃபோக்கஸ் a,0. இது வழியாக போகிறதுக்கு பேர் என்ன சொன்னேன்? ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட். ஃபார்முலா ரெடி பண்ணுறேன், தெரியுதா? ஃபார்முலா ரெடி பண்ணுறேன். இதை வச்சு நான் கணக்கு செய்ய போகிறேன். அப்புறம் இப்படி ரஃபாக பென்சில் டக்குன்னு போட்டுறணும். அந்த கணக்கு சைடில் ஓரத்தில் இப்படி போட்டுறணும். இதெல்லாம் சும்மா 3 மார்க் கணக்கு மாதிரி இந்த எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வழியாக போகிறது ஈக்குவேஷன் லேட்டஸ்ட் ரெக்டாங் a, x = a. அது வழியாக ஆப்போசிட்டில் போகிறது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் x = -a. அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாங் என்ன சொன்னான்? 4a. இது ஆக்சஸ் என்ன ஆக்சஸ் சொன்னான்? எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னான். தெரியுதான்னு பாரு. எல்லாமே எழுதிட்டேன், தெரியுதா? இப்போ இங்கே இதுக்கு வர்றேன், கணக்குக்கு வர்றான். இந்த 4a கம்பேர் பண்ணு. எக்ஸுக்கு எக்ஸை விட்டுரு, ஒய்க்கு ஒய்யை விட்டுறலாம். இங்கே பாரு, 4aக்கு இங்கே என்ன இருக்குது? 4a = என்ன வந்துடும்? 20. அப்போ a = 20/4 அடித்தா என்ன வரும்?
5. இந்த ஏ கண்டுபிடிச்சிட்டேன் பாரு, கணக்கு முடிஞ்சு. பொறுமையாக இப்போ நான் ஆன்சருக்கு வர போகிறேன், ஒன்று ஒன்றா வர்றேன். இந்த படத்தை வச்சே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன எழுதியிருக்கோம், வெர்டெக்ஸ். ரைட்டாடா, வெர்டெக்ஸ்டா. வெர்டெக்ஸ் ஃபார்முலா என்ன எழுதியிருக்க, பி. என்ன எழுதியிருக்கோம், முடிஞ்சு, அந்த முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ், தமிழில் வந்து முனைன்னு எழுதலாம்னு சரி. அடுத்து குவியம்டா, ஃபோக்கஸ். அங்கே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துக்கோ, எஃப் ஏக்கமா 0 ஈக்குவல் போட்டுக்க. எஃப் ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்துக்க, 5,0. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் வழியாக லைன் போச்சுன்னு சொன்னோம்ல, அந்த லைனுக்கு பேர் என்னது, இஎல்ஆர், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இது வழியாக தானே போகுன்னு சொன்னோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் அங்கே என்ன இருந்தேன், இந்தா எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி எழுது. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 உள்ளே கொண்டு வந்து நல்லா எழுதுனமா. நீங்கள் முடியும்னா எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்க. நல்லா படிக்கிறாள் இல்லை, இதோட நிறுத்திக்க. சில விஷயங்கள் சொன்னோம்னா பார்த்துக்க. மேலே எக்ஸ் ஈக்குவல் டு 5ஓட எனஃப் தான். உள்ளே கொண்டு வரணும் +5, உள்ளே வந்து என்ன -5. அடுத்து நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் போகிறது. எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, -a. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், -5. -5 உள்ளே வந்து என்ன வரும், +5 ஈக்குவல் டு 0. முடிஞ்சு. அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாம். இல்லை ஆக்சஸ் எழுதிங்கன்னா எழுதிக்க. ஆக்சஸ் ஆக்சஸ் மேலே எழுத சொல்லி கேட்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா நான் இருக்கான்னு பாரு, ஒய்ஸ் ஈக்குவல் டு 0. நான் இருக்காது, 10th இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கீல்ல சென்டென்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு, ஒய் ஆக்சிஸ்னா ரெண்டு மாறி மாறி வரும்ல, அது எழுதணும். அந்த இடத்த சொல்லலை அப்படின்னா எனக்குள்ள சொல்லிக்கிறோம்னு சொல்லி சொல்லலை. அவ்வளோதான். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாம், எல்எல்ஆர். செவ்வகலத்தின் நீளம், இதுக்கு பேர் 4aன்னு சொன்னேன். எல்ன்னு சொல்லுவாடாத, 4a. அப்போ 4 × 5, அப்போ என்ன வந்துடும், 20. 20. இதுதாம்மா கணக்கு, இதுதான் கணக்கு.